வணக்கம். மேல்செங்கம்புதூரில் உழவர் உரிமை இயக்கம் பதாகை திறப்பு விழா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் பக்கிரிப்பாளையம் ஊராட்சி மேல்செங்கம்புதூர் கிராமத்தில் உழவர் உரிமை இயக்கம் பதாகை திறப்பு விழா கிளை தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளருமான அருள் ஆறுமுகம் கலந்து கொண்டு பதாகையை திறந்து வைத்து சிறப்பு உரையாற்றினார். தொழிலதிபர் சேகர் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் உழவர் உரிமை இயக்கத்தின் நிர்வாகிகள் மகாலிங்கம், உமா மகேஸ்வரன், சென்னன், வேல்முருகன், சிவன், ராஜா மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா. நாம அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போராடணும்னா இந்த கட்சி ஆதரவு கொடுத்துக்கிறோம். இந்த கட்சி வந்த உடனே இந்த கட்சி மக்களுக்கு எதிராக செயல்படுது, இதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னா உடனே அந்த கட்சி ஆதரவு தெரிவிக்கிறதுமாக தொடர்ந்து விவசாய நிலங்களை குறிவைத்து எடுக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதாவது கார்பரேட்டுகளுக்கு புரோக்கர் வேலை, நம்மளுடைய நிலங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யுது. அதனால விவசாயிகள் நாம் ஓர் அணியில் திரண்டு விவசாயிகள் அனைவரும் ஒற்றுமையாக கட்சி, சாதி, மதம் இது மூணையும் எப்பவும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மை பிரித்து வைத்திருக்கிறது கட்சிகள். நம்ம இங்கே இருக்கிறவங்களே நம்ம பார்த்தீங்கன்னா 10 பேர் 10 கட்சியில் இருப்போம். அதையும் தாண்டி நம்ம வெவ்வேறு ஊரில் நாம் இங்கெல்லாம் ஒன்றா இருப்போம். வெவ்வேறு ஊருக்கு போகும்போது நம்மளை சாதியாகவோ மதமாகவோ பிரித்து வச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பிரிஞ்சு கிடந்தோம்னா மட்டும்தான் இவர்களுக்கு இவர்கள் ஆட்சி கட்டில் தொடர்ந்து இருக்க முடியும். நம்மளை பிரித்து வச்சுட்டு இருக்கும்போது வெவ்வேறு பேரில் நம்ம நிலங்களை பிடுங்க வராங்க அப்படின்னா நாம் ஓரணியில் திரண்டிருக்கும் போது நமக்காக இந்த ஊருக்காக வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தோ வெவ்வேறு ஊர்களில் இருந்தோ நமக்காக போராடுவாங்க. அப்போது நம்ம இந்த ஊரில் நாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம இந்த மாதிரி விவசாயிகளை நம்ம ஒற்றுமைப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால விவசாயிகள் அனைவரும் கட்சி, சாதி, மதங்களை கடந்து ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்கள் மற்றவங்களை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம விவசாயிகள் அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்தில் நாம் ஒன்று சேர்ந்தோம் இல்லைங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நம்ம கம்ப்ளைண்ட்டை மட்டும் என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு திருடு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா பண்ணுறதே இல்லை. இங்கே ஆனைமங்கலத்தில் போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பான ஆடு மாடுலாம் திருடு போச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் கூட போடல. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆள் பற்றாக்குறை, வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா ரோட்ல நின்றுக்கிட்டு தொடர்ந்து போகிற லாரி கிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ இல்ல நம்ம மக்கள் எடுத்துன்னு வர வண்டிகள் கிட்ட நிறுத்திட்டு நீ வாய் ஊதுன்னு சொல்லி பண்றதுக்கோ நேரம் இருக்குது. இப்படி பல்வேறு விவசாயிகளுக்காக பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்குறாங்க. ஆனா எந்த விவசாயிக்கும் வந்த பாடு இல்லை. எல்லாருமே சொன்னது என்னன்னா மக்கள் போராட்டம் மட்டும்தான் இந்த திட்டத்தை நிறுத்த முடியும். காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாதிக்கக்கூடிய மக்களையும் சந்திச்சு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை நாடறிய செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சோம். அது போக எங்க கூட போராடின சில மக்கள் இந்த வந்தவாசி செய்யார் பக்கத்துல இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிப்காட், மேல்மா சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3200 ஏக்கர் அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அது எப்படி நம்ம ஊர்ல எப்பயுமே பசுமையா இருக்குதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் அது. அங்க இருந்த மக்கள் என்ன கூப்பிட்டுருந்தாங்க, வாங்க எங்களுக்கு இந்த சிப்காடு நிலவோட விருப்பம்னு சொல்லி அங்க ஆலோசகராக நம்ம போய் வாரத்துல 2 நாள் அங்க இருந்து நான் அங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்ததுனால இங்க என்ன குண்டர் சட்டத்துல கைது செய்து 67 நாட்கள் நான் பாளையங்கோட்டை, அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மத்திய சிறையில் நான் அடைக்கப்பட்டிருந்தேன் குண்டர் சட்டத்தின் கீழ். நீதிமன்றம் அதுக்கப்புறம் கேள்வி எழுப்பி நீங்களாக விட்டீங்கன்னா சரியா இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃபைன் போட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தினதுனாலதான் இந்த அரசாங்கமே என் மீது இந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் பெற்றது. அதனால நான் எந்த இடத்துலையும் சமரசம் ஆகக்கூடிய நபராக இல்லை. 2018 இருந்து இன்று வரை நான் போராட்டுகிறோம். எங்க கூட 8 வழிச்சாலையில பயணிச்ச அனைவரும் இன்னமும் அவங்களுடைய தூண்டுதல் பேர்ல இன்னும் சொல்ல போனா இந்த உழவர் உரிமைக்குமே ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம பிரச்சனை தான் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இல்ல நம்ம ஒற்றுமையா செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த உழவர் உரிமை இயக்கம் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த கிளைகள் அமைச்சு நாம அனைத்து கிராமத்திலும் நமக்கான நபர்களை உருவாக்கி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இங்க இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்காக இன்னும் 100 கிராமத்துல 200 கிராமம் போராட்டம் நடக்கணும். அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த உழவர் உரிமை இயக்கம்
தொடங்கப்பட்டிருக்குது. இந்த கிளை வந்து உண்மையாவே வந்து மேல்செங்கம்புதூர் வந்து அவ்வளவு சீக்கிரம் நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.